மேரேஜ் லைஃப்க்குள்ள சின்ன சின்ன ரசனைகள் தான். இதை கூட அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. அது அவங்க உலகத்துலேருந்து தான் பார்க்குறாங்க. எங்கள் உலகத்துலேருந்து அதை பார்த்து புரிஞ்சுக்கிறதே இல்லைங்கிற அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, அது என்னென்ன? இப்போ வந்து எங்கேயாவது வெளியே போகணும்னு ஆசைப்படுவோம். சேலம் பக்கத்தில் இருக்கிறது ஏற்காடு. கூட்டிகிட்டு போவார். பட் வந்து காரில் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிக்டாக. எதுக்காக அந்த மவுண்டெயினில் போகிறோன்னு தெரியாது. ஏன்னா அந்த ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை. வீட்லேயே உட்காந்து ஒரு நாள் ஒரு சாட்டர்டே நைட் வந்து மூவி பார்க்கலாம் அந்த மாதிரி கூட ஆசையாக கேட்டால் அதுக்கும் வந்து ஒர்க்கருக்கு வரமாட்டார். ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னா கூட ஒரே ஒரு நாள் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே விண்டோஸ் எல்லாம் இறக்கிப்பாங்க. ஸோ அதில் வெளியில் இருக்க டஸ்ட் எல்லாம் உள்ளே வந்துடும். அது வந்து ஏசியில் இதாகிடுச்சுன்னா அதுதான் நமக்கு வந்து திருப்பி விண்டோ க்ளோஸ் பண்ணும்போது திருப்பி அதே தான் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். ஸோ ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ நம்ம அங்கே போயிட்டு பண்ணலான்னு சொல்லுவோம். அது பண்ண மாட்டாங்க. அது ஒன்று. நல்லா சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு குறிப்பாக நான் பியூர் நான் வெஜிடேரியன் ஈட்டர். 6 months என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒரு டெசிஷன், நான் வந்து இனி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வீட்டில் சமைக்க மாட்டேன், உங்கள் வீட்டிலேருந்து வந்தாலும் நான்வெஜ் கிடையாது சொல்லிவிடு. எங்கள் வீட்டில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதையே இப்போ என் பையனுக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனும் வந்து எக்கு சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஃபீட் பண்ணிட்டாங்க. சடனாக 3 days பேக் வந்து நான் கேக் கொடுக்குறேன். அப்பா இல்லைப்பா இதெல்லாம் எக் போட்டிருக்கோம் வேண்டாம் அப்படின்னா. நான் சொன்னேன் எக்கும் கேக்குமா அப்படின்னு. ஆமான்னு சொன்னேன். சரி நான் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சரி பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இவனும் இருக்கான் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் வந்து டெஃபினட்டாக வரும். ஆக்சுவலாக அப்பா வந்து வள்ளலாரோட ஃபாலோவர். எதாச்சும் ஒரு நான்வெஜ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அப்போயே அது எனக்கு வந்து ரொம்ப டீப்பாக அந்த பாவம் எல்லாம் நம்மளுக்குள்ள பதியும், அந்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போனது 1.5 year ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நான் வந்து என் குழந்தைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன்னா எனக்கு வந்து மாற்றம் எனக்குள்ளே நிறையா வந்திருக்கு. பயங்கரமாக கோவப்படுவேன், போட்டு உடைப்பேன். அவர் எதுக்குமே காது கொடுக்க மாட்டார். கடைசியில் வந்து கீதா சக்திவேல்ன்ற நேமை கீதா கந்தசாமின்னு எங்கள் அப்பாவோட நேமாவே நான் மாற்றி இன்னும் அப்படி தான் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு பிரச்சனை போயிட்டு ஓகே நம்ம இண்டிபெண்ட்டாக ஆகிடுவோம். எவ்வளோ முடியல எனக்கு அந்த டிப்ரெஷன் இருக்கும்போதெல்லாம் கேட்குறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு நினைப்பேன். யாருமே டாக்டர்ஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலம்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ பேரண்ட்ஸும் என்னை புரிஞ்சிக்கல. என்னென்னா அவங்க வந்து பேய் பிடிச்சிருச்சு என் பொண்ணுக்கு, இந்த மாதிரி தான் பண்ணாங்களே தவிர எனக்கு என்னன்றது அவங்க வந்து பார்க்கல. யாருக்குமே புரியலன்றப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. கடைசியில் எனக்கு டிவைன் கிட்ட தான் போக முடிஞ்சது. எனக்கு வந்து அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அங்கே எனக்கு பீஸ்ஃபுல் கிடச்சிது. வள்ளலார் அவருடைய கான்செப்ட் வந்து ஜீவகாருண்யம், அன்பு தயவு கருணை. அன்பு காமிக்கணும், இறைவன் மேலே அன்பு காமிக்கணும், தயவு கருணையோடு இருக்கணும், பட் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்கா நீ வந்து பண்ணிக்க, உனக்கு வேறு லைஃப் வேணுமா நீ வேணால் போய் பார்த்துக்கோ, டிவோர்ஸ் வேணுமா நான் அதுவும் வந்து கொடுக்குறேன், இல்லை இப்போ வேண்டாமா பேரண்ட்ஸ் வந்து வருத்தப்படுவாங்களா, இல்லை அவங்களுக்கு அப்புறம் வேணும்னா வாங்கிக்கோ, எதுனாலும் ஓகே என்னை மட்டும் ஃப்ரீயாக மட்டும் விட்டுரு, ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போனது. 1.5 year ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்பிரிச்சுவலாக இந்த மாதிரி போனதுனால தான் வந்து நான்வெஜ் வந்து வேண்டாம், ஐ மீன் இந்த நான்வெஜ் வந்து அந்த கான்செப்ட்லேருந்து வந்தது தான். நான் சாப்பிட மாட்டேன், குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் உங்களுடைய பெயினை ஒரு இடத்துக்கு வெண்ட் அவுட் பண்ணணும், அதை வந்து ஒரு இடத்துக்கு சரியாக வழிகடத்தணுங்கும் போது நீங்கள் இந்த மார்க்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு நீங்கள் மாறினீங்க. உங்கள் குழந்தைக்கு என்னன்னே தெரியாது, இப்போ தான் வளர்கிற வயசு. அப்படிங்கும்போது அவன் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீ சாப்பிட வேண்டாம்னு ஒரு கண்ட்ரோல் பண்ணுறோம்ல. இப்போ நீங்கள் 2 சாப்பிட்டுட்டு இப்போ இது வேணாம்னு முடிவு, அது யோர் சாய்ஸ். ஓகே, ஆல்ரெடி வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கார் ஒரு ஆள் இருக்கார், அது அவருடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி குழந்தைக்குன்னு ஒரு விருப்பம்னு ஒன்று வரும்போது அது சாய்ஸாக இல்லாமல் அது ஆல்ரெடி சாய்ஸை டிசைட் பண்ண இடத்துல அது இருக்கு இல்லையா.